தேர்தல் தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் என்கிற பெயரில் தமிழ்நாடு உட்பட 9 மாநிலங்களையும் பாண்டிச்சேரி உட்பட 3 யூனியன் பிரதேசங்களையும் காவு கொள்ள துடிக்கிற பாசிச பாஜக அரசினுடைய வாக்குரிமை பறிப்பு என்கிற அந்த சதி திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டிலே ஒரு தொடக்க புள்ளியாக மே 17 முன்வைத்திருக்கிற இந்த முற்றுகை போராட்டத்தினுடைய தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட இந்த அரங்கில் பங்கேற்றிருக்கிற பல்வேறு அமைப்புகளினுடைய ஆளுமைகளே, பத்திரிகையாளர்களே, இன்னும் பல்வேறு அரங்குகளில் இருந்து செவிமடித்துக் கொண்டிருக்கிற தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற தோழர்களின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டை காவு கொள்ள துடிக்கிற பாஜக வாக்குரிமை என்கிற அந்த வலிமையான உரிமையை பறிப்பதன் அடிப்படையில் இன்றைக்கு பீகாரை இலவு வீடாக மாற்றிவிட்டு தமிழ்நாட்டை இலவு வீடாக மாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த அது எத்தனிக்கிறது என்பதைத்தான் அதற்கு எதிராக நடக்கிற இந்த போராட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய 8 கோடி தமிழர்களுக்கு பறைசாற்றுகிறது. நாம் மான உணர்வோடு இருக்கிறோம். பாஜக கொண்டு வருகிற அந்த சதி திட்டத்தை, வாக்குரிமை பறிப்பை முறியடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக தோழர் குறிப்பிட்டதை போல இது ஒரு தொடக்க புள்ளியாக, ஒரு அறிவிப்பு போராட்டமாக இன்றைக்கு இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 65 லட்சம் வாக்காளர்களை கபலீகரம் செய்திருக்கிற தேர்தல் ஆணையம் என்கிற அந்த பாஜகவினுடைய சதிகார கும்பல் தமிழ்நாட்டிலும் நவம்பர் 2 தொடங்கி, குறிப்பாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈரோடு உள்ளிட்ட மேற்கு மண்டலங்களிலே நவம்பர் 4 எங்கள் வீட்டுகளுக்கு வந்தார்கள். வாக்காளர் திருத்த பட்டியல் என்கிற அளவீட்டிலே வருகிற அவர்கள் வாக்குரிமையை பறிப்பதற்கான சதிகளை 1-2 அரங்குகளில் அல்ல, பல்வேறு அரங்குகளிலே அவருடைய கேள்வி கணைகளாக வைத்து நமக்கு முன்பாக பத்திரங்களை நிரப்புவதில்லை என்பதுதான் அதில் பெரிய கொடுமை. பெயர் உள்ளிட்ட ஆதார் எண்ணில் விட்ட அந்த குறுகிய தகவல்களை நிரப்பிக் கொள்ளுகிற ஆணையம் பிற தகவல்களை நாங்கள் அலுவலகம் சென்று நிரப்பிக் கொள்வோம் என்று சொல்லுகிறார். இதனை அவர்களுடைய திருட்டுத்தனம் என்பது நமக்கு வெளிப்படையாக அம்பலப்படுகிறது. எனவே அம்பலப்பட்டிருக்கிற அந்த திருட்டுத்தனத்தை, அந்த அயோக்கியத்தனத்தை முறியடிப்பதற்கு நாம் ஒன்று கூட வேண்டிய தேவை இதைவிட வலுவாக முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டுடைய ஜனநாயக சக்திகள் வீதிக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறதை தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் இன்றைக்கு நமக்கு உணர்த்தி இருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற போராட்டங்களை நடத்துவோம். பாசிச பாஜகவினருக்கு எதிரான இந்த வாக்குரிமை பறிப்புக்கு எதிரான போராட்டங்களை தமிழ்நாட்டினுடைய வீதிகள் தோறும் கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற செய்தியை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இடமமைகிறேன். வணக்கம்.